இன்றைக்கி நம்ம ஹெச்டிஎம்எல்ல ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸோ அந்த ஆட் பண்ண டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு எப்படி நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம், ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹெச்டிஎம்எல் ஸ்ட்ரக்சர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு வெப்பேஜ்னால் கண்டிப்பாக நம்ம ஹெட்டிங்ஸ், சப்ஹெட்டிங்ஸ் நிறையா ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ஹெட்டிங்ஸ்க்காக ஹெச்டிஎம்எல்ல வந்து 6 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது, H1 to H6. ஸோ H1 to H6, ஸோ H1ங்கிற ஹெட்டிங் வந்து பெருசாக இருக்கும், H6 வந்து உங்களுக்கு சைஸ் கம்மியாகும். அதாவது H1லேருந்து H6 வர வர சைஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா H1ஓட ஹெட்டிங் சைஸ் இது, நெக்ஸ்ட்டு வந்து H6ஓட சைஸ் இது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பேஜில் மேக்ஸிமம் ஒரே ஒரு H1 டேக் தான் இருக்கணும். H2 to H6 வந்து எத்தனை டேக் வேணாலும் இருக்கலாம். ஸோ எதுக்கு நம்ம ஒரே ஒரு H1 டேக் மட்டும் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெப்பேஜோட மெயின் கண்டென்ட்டை வந்து, அதாவது நம்மளோட வெப்பேஜ் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோமோ அந்த கண்டென்ட் வந்து H1 டேக்கில் இருக்கணும். ஸோ நம்மளோட கண்டென்ட் வந்து H1 டேக்கில் இருந்தால் தான் நீங்கள் இப்போ கூகுளில் போயிட்டு ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாப் 10 எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. உங்களோட வெப்பேஜில் வந்து நீங்கள் டாப் 10 இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி நீங்கள் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சர்ச் கீவேர்டு வந்து அந்த H1 டேக்லேயே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கூகுள் வந்து க்ரால் பண்ணுறப்ப உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ஸ்கோரிங் வந்து அதிகமாக இருக்கும். அந்த சர்ச் ரிசல்ட்ஸில் வந்து உங்கள் வெப்சைட் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து H1 டேக் வந்து கண்டிப்பாக ரிலவெண்ட்டாக உங்கள் வெப்பேஜில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ அதோட கண்டென்ட் வந்து H1ல் இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எந்த வெப்பேஜ்னாலும் சரி ஒரு பேராகிராஃப் கண்டென்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ பேராகிராஃப் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்காகவே வந்து P டேக் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த P டேக் எதுக்குன்னா, நம்ம ஒரு பேராகிராஃப் இருந்ததுன்னா அந்த பேராகிராஃப் ஆட் பண்ணுறதுக்காக இந்த P டேக் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிவ் டேக். ஸோ டிவ் டேக் வந்து HTMLல ஜென்ரிக் டேக்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் நார்மலாக வேறு எந்த கண்டென்ட்டுக்குனாலும் அதாவது ஒரு ரேப்பராக நீங்கள் வந்து டிவ் டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட்டே வந்து நம்ம வந்து டிவ் டேக்குக்கு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் யூஏயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அதாவது ஒரு பேராகிராஃப் டேக்குக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், ஒரு டிவ்வும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேராகிராஃப்னால் அந்த பேராகிராஃபுக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யூஏயில் நம்ம இப்போ ஹோவர் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா ஸ்பேஸிங் இருக்கும். அதாவது ஒரு பேராகிராஃப்க்கு வந்து கண்டிப்பாக இவ்வளோ ஸ்பேஸிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக ப்ரௌசரே வந்து ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும். பட் ஆனால் நீங்கள் அந்த டிவ் டேக்கை பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸிங் எதுவும் இருக்காது. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஏன் அப்படின்னா, ஸோ டிவ் டேக் வந்து ஒரு ஜென்ரிக் டேக். ஸோ நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்தந்த டேக் இதுக்கு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டன் டேக்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சிமாண்டிக் டேக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சிமாண்டிக் HTML டேக்ஸ். ஸோ நீங்கள் இந்த சிமாண்டிக் HTML டேக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப உங்களோட வெப்சைட்டோட ஸ்கோரும், அதாவது ஆக்சசிபிலிட்டி ஸ்கோரும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் பேராகிராஃப் கண்டென்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேராகிராஃப் டேக்கை ப்ரிஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் மோர் டேக் என்னென்னா ஸ்பேன் டேக். ஸோ இந்த டிவ்வுக்கும் ஸ்பேனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பேனில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா இப்போ அந்த கண்டென்ட்டோட வித்து எவ்வளவோ அந்த வித்து மட்டும்தான் ஸ்பேன் டேக் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் வந்து கண்டென்ட் ஒன்றுங்கிறது தான் இதோட வித்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வித் 63 பிக்சல் அது மட்டும்தான் அந்த ஸ்பேன் டேக் எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணுறப்ப அந்த அட்ஜசண்ட்டாக இருக்கிற ஸ்பேஸ்லேயே வந்துட்டு அந்த ஸ்பேன் கண்டென்ட் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். பட் இதே நீங்கள் ஒரு டிவ் டேக் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பிளாக் டேக். நான் இப்போ இந்த கண்டென்ட்டே வந்து நான் இப்போ டிவ் கண்டென்ட் ஒன்று தான் கொடுத்துருக்கேன். அதாவது கண்டென்ட் வந்து சின்னது தான், பட் இருந்தாலுமே அந்த ஹோல் ரோ அந்த பிளாக்கோட ஹோல் வித்தையுமே வந்துட்டு இந்த டிவ் டேக் எடுத்துக்கும், ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ
ஹெட்டிங்ஸ்க்கு H1 to H6 டேக் யூஸ் பண்ணோம். பேராகிராஃப்க்கு P டேக் யூஸ் பண்ணோம். div அண்ட் ஸ்பேன் வந்து நீங்கள் பிளாக் கண்டென்ட் வேணும்னா div டேக் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்லைன் கண்டென்ட் வேணும்னா ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஒரு வெப்பேஜில் வந்து நம்ம கஸ்டமாக ஒரு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணோம். அதாவது நீங்கள் உங்கள் வெப்பேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமாக ஒரு ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஸோ பை டிஃபால்ட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து google.google.com போனீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து லிஸ்ட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ஃபாண்ட்ஸ், அதாவது நீங்கள் இந்த ஃபாண்ட்ஸ் வந்து உங்கள் வெப்பேஜில் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபாண்ட்ஸ் வந்து நிறைய லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நான் இந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் இங்கே போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கோ, அதாவது உங்கள் வெப்சைட்டுக்கு இந்த ஃபாண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது, அதாவது உங்கள் வெப்பேஜோட எக்ஸாக்ட் கண்டென்ட் கொடுத்து அந்த ஃபாண்ட்டு வந்து அதாவது இந்த ஃபாண்ட்டில் உங்களோட கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னாலும் நீங்கள் வந்து உங்கள் கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹலோ ஆல். ஸோ இப்போ இந்த ஹலோ ஆளுங்கிறது தான் உங்கள் கண்டென்ட் வந்து அந்த கண்டென்ட் இந்த ஒவ்வொரு ஃபாண்ட்லேயும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஃபாண்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் உங்கள் வெப்பேஜுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபாண்ட் ஸ்டைலிங் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் செலக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டைரெக்டாக நம்ம லிங்க் யூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட். ஸோ இம்போர்ட் வந்து ஆக்சுவலாக சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணுறது, லிங்க் வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஹெட்டர் டேக்லேயே யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி ஐக்கான் இருக்கும், அந்த காப்பி ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் HTML பேஜுக்கு போயிட்டு ஹெட் டேக்குள்ளே நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சிஎஸ்எஸ்ன்னு இருக்கும். அதாவது நாம் இப்போ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த ஃபாண்ட்டை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம இப்போ ஃபாண்ட்டை வந்து சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டைல் டேக், ஸ்டைல் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாடி, அதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாடினா வந்து நமக்கு தெரியும் நம்மளோட வெப்பேஜ் கண்டென்ட்டை வந்து நம்ம பாடி டேக்கில் தான் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஹோல் பாடிக்கும் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணோம், அதாவது ஃபாண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவோம். அந்த ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம இப்போ என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபாண்ட் ஃபேமிலி நேம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக அந்த டைப். ஸோ இந்த இப்போ டைட்டில் ப்ரிசம்லேயே கர்சிவ் அந்த மாதிரி மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இதுலேயே வந்து ஃபாண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து சப்போஸ் சான்ஸ் செரிஃப் அந்த மாதிரி நீங்கள் டிஃபால்ட்டு ஃபாண்ட்டு கொடுத்துக்கலாம். சப்போஸ் நம்ம ப்ரௌசர் வந்து இந்த ஃபாண்ட்டு சப்போர்ட் பண்ணலை, இல்லை நம்ம இந்த ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கண்டென்ட் வந்து எந்த ஃபாண்ட்டில் டிஸ்பிளே பண்ணணும், ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து பிளேஸ் ஹோல்டர் ஃபாண்ட் நேமும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போயிட்டு உங்கள் வெப்பேஜை வந்து ரீலோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து நம்ம அப்ளை பண்ண நியூ ஃபாண்ட் ஸ்டைல்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து கஸ்டமாக நம்ம ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம என்னென்ன ஸ்டைலிங் கொடுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, ஒரு ஹெட்டிங் இருக்குது. நான் ஹெட்டிங்கை வந்து நான் சென்டரில் நான் கொண்டு வரணும், அதாவது என்னோடய வெப்பேஜோட சென்டருக்கு நான் கொண்டு வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஹெட் டேக் இருக்குது. ஸோ சிஎஸ்எஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு 2 வேஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இப்போ நான் பண்ணுற மாதிரி ஸ்டைல், நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் அலைன், சென்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இந்த ஒரு டேக் H1 டேகுக்கு நான் ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டைல்னு கொடுத்துட்டு இந்த ஓப்பன் பிரேசஸ்க்குள்ளார இது வந்து சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டி கொடுக்கணுமோ அந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து இந்த ஸ்டைலுக்குள்ளார கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டைல் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னால் வந்து என்னோடய டெக்ஸ்ட் வந்து சென்டரில் அலைன் ஆகிருக்கணும். இதே நம்ம ரைட்டு கொடுத்தோம்னா ரைட் அலைன்மெண்ட்டில் இருக்கும்.
ஸோ நம்ம அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாம் இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கலர் ரெட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் அலைன்மெண்ட் கலர் வந்து ரெட் கொடுத்துட்டோம்னா ரெட் கலர் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன் வே. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வே, நம்ம இப்போ வந்து இங்கே ஸ்டைல் டேக் இருக்குல்ல, இந்த ஸ்டைல் டேக்குள்ளாரியே H1 அதே மாதிரி ஓப்பன் பிரேசஸ். இப்போ இங்கே காப்பி பண்ணதை இங்கே அப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். அதே தான். ஓகே, ஸோ நான் இப்போ H1க்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து H2 H3 இது எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த ஸ்டைல் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அதாவது மல்டிபிள் எலிமெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரே ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா H1 H2 H3 H4 இந்த 4த்துக்கும் அதே ஸ்டைல் அப்ளை ஆயிடும். ஓகே, இந்த ஸ்டைல் எல்லாம் காமன். பட் ஆனால் நான் வந்து என்னோடய H3க்கும் H4க்கும் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஸ்டைல் காமனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து H3 H4 அதுக்கு வந்து கலர் க்ரீன். ஓகே ஓகே ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து கலர் ரெட்டு கொடுத்துட்டோம். ஆனால் நெக்ஸ்ட் இதில் வந்து கலர் க்ரீன் கொடுத்துட்டோம். ஆனால் நம்ம யூஐயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஏன் ரெட் கலர் வரல அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்போம், சிஎஸ்எஸ் வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் பேரண்ட்லேருந்து ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகும், அதே மாதிரி லாஸ்ட்டாக என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணுறோமோ அந்த ஸ்டைல் தான் வந்து அப்ளை ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர், ஸோ அது வந்து இந்த ஸ்டைல் அப்ளை ஆயிடுச்சு H3க்கு H4க்கும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கலர் மட்டும்தான் நம்ம ஓவர்ரைட் பண்ணுறோம். அதனால் என்னாகும், அந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து ப்ரீவியஸ் ஸ்டைல்ஸ்லேருந்து அப்ளை ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு கலர் மட்டும் ஓவர்ரைட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா H3 H4க்கு கலர் மட்டும் ஓவர்ரைடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ இப்போ வந்து இல்லை எனக்கு இந்த மாதிரி டேகு கொடுக்க வேணாம், இருக்கிற ஹெட்டிங் எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, கிளாஸ் ஹெட்டிங் நெக்ஸ்ட் வந்து டாட் ஹெட்டிங் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கலர் ரெட். ஓகே, ஏன் நாம் வந்து H1 H2 அந்த மாதிரி டேக்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து அதுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்பேஜில் வந்து ஏகப்பட்ட H1 டேக்ஸ் இருக்கும். அதாவது நான் இப்போ வந்து H2 டேக் இருக்குது, H2 டேக்கே 2 H2 டேக் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டைரெக்டாக H2க்கு வந்து ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ H2க்கு மட்டும் நான் ஸ்டைல் அப்ளை பண்ணிட்டேன்னா இந்த 2 H2க்குமே, அதாவது இந்த H2 டேக்கு இன்னொரு H2 டேக் இருக்குது. ஸோ இந்த 2 H2 டேக்குமே வந்து அந்த ஸ்டைல் வந்து டிஃபால்ட்டாக அப்ளை ஆயிரும். பட் ஆனால் நமக்கு வந்து இந்த ஒரு ஹெட்டிங்க்கு மட்டும்தான் நம்ம அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணணும். இன்னொரு ஹெட்டிங்க்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ண எந்தெந்த டேகுக்கு நம்ம இந்த ஸ்டைல் அப்ளை பண்ணணுமோ அந்த டேகுக்கு மட்டும் நம்ம இந்த கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கலாம். மற்ற டேகுக்கு வந்து அந்த ஸ்டைல் அப்ளை ஆகாது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். அதாவது நம்ம எப்போவுமே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ் நேம்ஸ்க்கு தான் வந்து நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சார் நம்ம இப்போ ஒரு கண்டென்ட் இருக்குது, அதாவது நம்மளோட ஹெட்டிங் இருக்குது. ஸோ நம்ம ஹெட்டிங்க்கு வந்து நம்ம இப்போ டிஃபால்ட்டு சைஸு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு இந்த டெக்ஸ்ட் சைஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம டெக்ஸ்ட் சைஸ் வந்து நம்ம இதை விட இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறேன், F50 ஃபாண்ட் சைஸ் 50 பிக்சல். அதாவது என்னோடய ஃபாண்ட் வந்து 50 பிக்சல் ஹைட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி ஹெட்டிங்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ் கூடவே F50, அதாவது நீங்கள் n நம்பர் ஆஃப் கிளாஸ் நேம்ஸ் வந்து நீங்கள் கிளாஸில் வந்து ஆட் பண்ணலாம்.
அதாவது மல்டிபிள் ஸ்டைல்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அந்த மல்டிபிள் கிளாஸ் நேம்ஸ் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே. ஸோ நம்ம இப்போ இந்த H1 டேகுக்கு மட்டும் நம்மளோட ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக எம்டிஎன் டாக்ஸ் போனீங்கன்னா ஸோ இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அவைலபிள் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். நான் இது வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டைல்ஸும் வந்து நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம என்னென்ன ஸ்டைல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், எதுக்கு எந்தெந்த ஸ்டைல் வந்து நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறப்ப நீங்கள் அந்த ஸ்டைல்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வெப்பேஜில் எப்படி இமேஜஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.